பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். கவனிங்க, நாம் சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். கவனிங்க, இந்த கடைசி காலத்துல கூட சபையுடைய ஒரு பவர், வல்லமை என்ன என்பதை நாம் விளங்கி கொள்ளணும். பாருங்க, சபை அப்படின்னா நான் நேற்றைய தினத்துல சொன்னேன், சபை அப்படின்னா ஒரு கட்டிடம் கிடையாது. அல்லேலூயா. சபை என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுக்கு நாம் சபையாய் இருக்கிறோம், அதாவது மணவாட்டி. பாருங்க, நமக்கு ஆண்டவர் தலையாய் எப்படி இருக்கிறார் என்பதை நேற்று கவனிச்சோமோ, அதே போல கிறிஸ்து ரட்சகராகவும் இருக்கிறார். எபேசியர் 5:23 சொல்லுகிறது, அவரே நமக்கு ரட்சகராகவும் இருக்கிறார். யாருக்கு கேட்டீங்கன்னா சபைக்கு. கவனிங்க, மத்தேயு 1:21 சொல்லுகிறது, இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அவர் ரட்சகர். அல்லேலூயா. அவர் உலக ரட்சகர். கவனிங்க, இந்த 2000 வருஷம் சபையை அழிக்க எத்தனையோ மனிதர்கள் எழும்பி போராடினாங்க. ஆனா ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் சபையை அவர் ரட்சித்து பாதுகாத்து பத்திரமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க எதை குறிச்சு பயந்துட்டு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில பாவத்தை குறிச்சு பயமா? சாபத்தை குறித்து பயம் இருக்கிறதா? கடன் பிரச்சனைங்க, வியாதியை குறித்து பயம் இருக்கிறதா? பயப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய ரட்சகர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, அவர் உங்களை எல்லாவற்றிலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கவனிங்க, அவர் சொல்றாரு, மத்தேயு 16:18 சொல்லுகிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி அவரே சொல்லி இருக்கிறார். யார் அந்த கல்? அந்த கல் கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. எந்த பாதாளத்தின் வல்லமை உங்களை மேற்கொள்ள முடியாது. நாம் கிறிஸ்துவின் மேல நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். பாதாளத்தின் வல்லமைகள் நம்மை ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு 2 தீமோத்தேயு 4:18 பவுல் சொல்லுகிறாரு. நான் வாசிக்கிற கவனிங்க அந்த வசனத்தை. தேங்க்யூ ஜீசஸ். அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் ரட்சித்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் ரட்சித்து இருக்கிறார். நான் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஊழிய பாதையில அவருக்கு எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மனிதர்கள் எழும்பி அவருக்கு விரோதமாய் போராடினார்கள். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அவரை ஒப்பு கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன? அவர் சபையை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். தம்முடைய மனவாட்டியை ஒரு நாளும் அவர் ஆபத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டார். ஆகையினால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க சாதாரண ஆள் கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மணவாளன் இருக்கிறாரு. அவர் ரட்சகராய் இருக்கிறாரு. அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவரே உங்களை ரட்சித்து பாதுகாத்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.